ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல்னு சொல்லலாம், இல்லை அன்ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மனுஷங்களை நம்ம நார்மலாக பார்க்க முடியாது, ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுல இவர் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, 62 வருஷமா ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாளில் தூங்காமையே இருக்காரு. 62 வருஷமா தூங்காமையே தன்னோட வாழ்நாளை கழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அது உங்களால் நம்ப முடியுமா? ஆமா, அப்படி ஒரு மனுஷன் உண்மையிலே இருக்காரு. அவர் எங்க இருக்காரு, இந்த மாதிரி தூங்காம தான் உண்மையிலே இருக்காரா அப்படின்றத ஒரு யூடியூபர் கூட போயிட்டு அவர் கூடயே இருந்து ஒரு நாள் ஃபுல்லா பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த யூடியூபர் யாரு, உண்மையிலேயே கடைசியில என்ன ரிசல்ட் வந்துச்சு, கூட இருந்த அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட ஃபேமிலி, அவங்க கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ், பக்கத்தில் இருக்க எல்லா மக்களுமே அவரை பத்தி என்ன சொல்றாங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பட் எண்டில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவர் உண்மையிலேயே தூங்குவாரா இல்லை தூங்காம தான் இந்த 62 வருஷமா இருக்கா, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. யாராவது வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். தாய் லாக் 82 வயசுடைய இவர் வியட்நாம்ல வாழ்றாரு. 1942ல பிறகுறாரு. இவர் தான் 62 வருஷமா தூங்காமையே தன்னோட வாழ்க்கையை இப்ப வரைக்கும் கடத்திட்டு வராரு. இவர் உண்மையிலேயே தூங்காம தான் இருக்காரா, இந்த மாதிரி தூங்காமையே ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு யூடியூபர் அவரோட ஃபுல் லைஃபை வந்து வீடியோவா எடுக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லா அவர் கூட போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போய் தங்கி அவரை ஃபுல் ரிசர்ச் பண்ணி வீடியோவையும் வெளியிடுறாரு. அந்த யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ பின்ஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேரு, யூடியூப் சேனல் பேரும் அதான், ட்ரூ பின்ஸ்கி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அவர் யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா இவரை பத்தி ஃபுல்லா ஒரு ½ an hour வீடியோ, இவர் லைஃப் ஒன் டே லைஃபை வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாரு. ஒரு மனுஷனால ஒரு இத்தனை வருஷமா தூங்காம இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு நார்மலா இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இல்லை நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேக்சிமம் எவ்வளவு நேரம் தூங்காம இருக்கலாம், எவ்வளவு நாள் தூங்காம இருக்கலாம்? நம்மளால ஒரு நார்மல் ஹியூமனால 2 நாள் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னால 2 நாள் இருக்க முடியும். பட் 2 நாள் கழிச்சு என்ன ஆகும்னு சொல்றது அது நம்மளால சொல்ல முடியாது. பட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கணும்னா 11 நாள் ஒருத்தர் தூங்காம இருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 264 hours. இதுதான் நார்மல் ஹியூமன் பண்ண வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். பட் இவரு 62 வருஷமா தூங்காம இருக்காரு. இந்த மாதிரி தூங்காமையே ஒரு மனுஷன் இருந்தா அவர் கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர் கூட இருக்க ஒய்ஃப், பிள்ளை, சில்ட்ரன்ஸ், அதுக்கப்புறமேட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்ற சரௌண்டிங் பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் அவர் போனாரு. அப்படி அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க ஒய்ஃப், அவங்க சில்ட்ரன், அவங்க ஃபேமிலி என்னவா இருக்கட்டும், அவங்களுக்கு அது பழகிடுச்சு. கிட்டத்தட்ட 62 வருஷம் ஆச்சு. இப்போ அது அப்படியே நார்மலா ஆயிடுச்சு. அவர் லைஃப்லயும் சரி அது நார்மலா தான் இப்போ போயிட்டு இருக்கு. பட் கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா சரௌண்டிங் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வியட்நாம் வாரை பத்தி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய வார், ரொம்ப நாள் போன வார். 1945ல இருந்து 75 வரைக்கும் நடந்தது இந்த வார். அதுக்கு நடுவுல தான் இந்த 1962ல தான் இவருக்கு இந்த தூங்காம இருக்கிறது அப்படின்ற இந்த ஒரு அன்நேச்சுரல் திங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலேயே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இவருக்கு வியட்நாம் வாரால PTSD வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது உண்மையிலேயே PTSD தானா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணனா, டாக்டருக்கும் இவருக்கு என்னதான் ஆச்சு, என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்குமே டாக்டர்ஸ் யாராலையுமே இந்த விஷயத்த எதனால அவருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. சரி, ஓகே, தூங்காமையே ஒரு மனுஷன் வாழ்றாரு, அவருக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேட்டடா தான் இருக்காரு. அவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. டெய்லியுமே அவரோட நைட் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு தான் போய் படுப்பாரு. பட் அவர் கண்ணை மூடினாலும் ஜஸ்ட் 5 minutes தான். திரும்ப அவரோட அந்த தூங்க வராது. ரொம்ப நேரம் கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரால இருக்க முடியாது. ஸோ அவர் திரும்ப நார்மல் லைஃபுக்கே வந்துடுவார். அவர் திரும்ப எழுந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் லைஃப்ல அவர் கஷ்டப்படுறது இதனாலதான். எல்லாருமே
அவங்களோட பாதி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அவர் லைஃப்பை டபுளாக வாழ்ந்துட்டு இருக்காரு. பிகாஸ் நம்ம டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம், நைட்டில் தூங்கிடுவோம், ஒரு ரெஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. பட் அவரோட லைஃப்பை டபுள் லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ என்னதான் அவருக்கு 82 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அவரோட உண்மையான வயசு என்ன அப்படின்னு பார்க்கணும்னா அவருக்கு 130 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் அவர் கண்ணு முழிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவர் என்னதான் பண்றாரு, பகல்ல என்ன பண்றாரு, ராத்திரியில என்ன பண்றாரு, தூங்காமே ஒரு மனுஷன் இருக்கும்போது அவர் லைஃப்ல என்னெல்லாம் ஒர்க் பண்றாரு அப்படின்னு பார்க்கணும்னா டே டைம்ல அவரு ஃபார்மரா இருக்காரு, நைட் டைம்ல அவரு வைன் மேக் பண்றாரு, ரைஸ் வைன் சொல்லுவாங்க, அந்த வைன் தான் அவர் மேக் பண்றாரு. 62 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரைஸ் வைன் தான் அவரை டெய்லி இந்த 62 வருஷத்தை கடத்திக்கிட்டு போக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? டெய்லி ஒரு 1/2 லிட்டர் வைன் அவர் கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்துவாராம். அந்த 1/2 லிட்டர் வைன் அப்பப்போ குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். இந்த 1/2 லிட்டர் வைனும் டெய்லி ஒரு 60 to 70 சிகரெட்ஸ் பிடிப்பாராம். இந்த வைன் குடிச்சுக்கிட்டே இந்த சிகரெட்ஸ் குடிச்சுக்கிட்டே 82 வயசு வரைக்கும் இப்போவும் ஒர்க் பண்ணிக்கிட்டே வாழ்றாரு. இவரோட இந்த அன்நேச்சுரல் இந்த லைஃப் நிறைய டாக்டர்ஸ், நிறைய சித்தர்களோட அந்த வேர்ட்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், பிலீஃபை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒருத்தர் உலகத்துல வாழ்றது எப்படி, மேபி இது ஒரு சூப்பர் பவரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், என்ன வேணா இருக்கட்டும், இந்த மாதிரி தூங்க முடியாம இருக்கிறவங்கள சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, சயின்டிபிக்கா என்னன்னு பாக்குறாங்க அப்படின்னா இது இன்சோம்னியா அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இருக்கிறத ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா மேபி இவருக்கு சிவியர் இன்சோம்னியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. பட் இன்சோம்னியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க நார்மல் ஹியூமனால ஒரு நார்மல் ஹியூமன் தூங்குற மாதிரி ஒரு அந்த இன்சோம்னியா இருக்கிற டிசீஸ், அந்த இன்சோம்னியா டிசீஸ் இருக்கிற ஒரு ஹியூமனால தூங்க முடியாது. அந்த மனுஷனோ இந்த மனுஷன் ஒரு கேர்ள் இல்ல பாய் யாராலையுமே அந்த இன்சோம்னியா நோய் வந்துச்சுன்னா தூங்க முடியாது. தூங்காததுனால அவங்க லைஃப்ல எந்த மாதிரியான மாற்றம்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே டயர்டா இருப்பாங்க. அவங்க டெய்லி ஒர்க் பண்றது ரொம்பவுமே கஷ்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒர்க் பண்றதும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ கூப்பிட்டோம்னா ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி பார்க்கறது, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துக்குமே டிலேடு ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்கிங் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். கரெக்டா திங்க் பண்ண முடியாது அவங்களால. மெமரி லாஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கூட இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத டைம்ல டென்ஷன் ஆகுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுறது, ஒரு விஷயமே இல்லாத விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் இன்சோம்னியா இருக்கவங்களுக்கு வரும். ஆனா இவருக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. இவர் என்னதான் தூங்காம இருந்தாலும் இவரோட டெய்லி லைஃப்ன்றது ஒரு நார்மல் லைஃபா தான் போயிட்டு இருக்கு. பட் என்னதான் நார்மல் லைஃபா போனாலும் இவருக்கு தூங்கணும் அப்படின்றது, மற்றவங்க அவங்களோட நார்மல் லைஃபை வாழ்றாங்க, அவங்க தூங்குறாங்க, என்னால் அது முடியல அப்படின்றது இவருக்கு அந்த கஷ்டம் அப்படின்றது அவர் லைஃப்ல எப்பவுமே ஒரு குறையாதான் இருக்கு. இன்னொருத்தவங்க போயிட்டு அவர்கிட்ட பேசுறாங்கன்னா அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கறாங்கன்னா அவர் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தூங்கணும், தூங்குறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்றாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாரு, எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பவரோ இல்லைன்னா ஒரு டிசீஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது வந்துச்சுன்னா இல்ல உங்களுக்கே வந்துச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அவங்களுக்கு நீங்க உங்க கூட இருக்கவங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இத சூப்பர் நேச்சுரல் பவரா பாக்குறீங்களா இல்ல டிசீஸா பாக்குறீங்களா? என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இல்ல டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் இல்ல வேர்ல்டுல என்னதான் டெய்லி நியூஸ் நடக்குது அப்படின்றத டெய்லி உங்களுக்கு இன்னொரு வீடியோவா நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் குட் பை.